திரியாது அடங்கியான் தோற்றம் மழையினும் மானப்பெரிது. அதாவது தன்னுடைய நிலைமை உயர்ந்தாலும் தாழ்ந்தாலும் தன்னுடைய நிலை என்ன, தம் தகுதி என்ன என்று எந்த நிலை வந்தாலும் தன் நிலை மாறாமல் தன்னிடம் பணம் இருக்கிறது, தன்னிடம் அதிகாரம் இருக்கிறது என்ற காரணத்தினால் நமக்குதான் எல்லாம் தெரியும் என்று தம்பட்டம் அடிக்காமல் மற்றவர்களை அலட்சியப்படுத்தாமல் எவனொருவன் அடக்கமாக இருக்கிறானோ, அடக்கம் என்றால் அடங்கி போவதில்லை, எண்ணத்திலும் வாக்கிலும் செயலிலும் அறத்தோடு ஆமை போல் ஐம்பொறிகளையும் அடக்கி வாழ்ந்தான் என்றால் அவனுடைய தோற்றமானது, அவனுடைய பண்பானது மலையை விட உயர்ந்தது என்று இந்த குறள் உணர்த்துகிறது. இந்த திருக்குறளுக்கு ஏற்றாற் போல் வந்த சில தவ புதல்வர்களை இந்த மன்றத்தில் சான்றாக வைக்கிறேன். மன்னனின் புலவனாக இருந்த போதும் சரி, மகாத்மா காந்தியையே சந்தித்த போதும் சரி, தன் நிலையிலிருந்து ஒருபோதும் மாறாமல் அச்சம் தவிர்த்து ஆண்மை தவறாமல் வாழ்ந்தவன் தான் மகாகவி பாரதியார். அடுத்து 8 அமைச்சர்களை கொண்டு தமிழகத்தை அரசாண்ட போதும் சரி, தன் தாயின் ஈமச்சடங்குக்கு கூட கையில் காசில்லாத போதும் சரி, தன் நிலையிலிருந்து ஒருபோதும் மாறாமல் எளிமையும் நேர்மையும் கொண்டு வாழ்ந்தாரே நம் கல்விக்கண் திறந்த காமராஜர் அவர்கள். வெளிநாடுகள் சிகப்பு கம்பளம் விரித்து அழைத்த போதும் தன் கல்வியையும் அறிவையும் தன் தாய் நாட்டுக்கு மட்டும் தான் பயன்படுத்துவேன் என்று சொன்னாரே நமது ஏபிஜே அப்துல் கலாம் அவர்களும் தன் உயர்ந்த நிலையிலிருந்து ஒருபோதும் மாறாதவர். நேர்மை தவறாமல் உழைப்பின் உன்னதம் புரிந்து ஊழியர்களின் உள்ளம் புகுந்து தொழிலாளர்களுக்கு தோள் கொடுத்து உலகின் பெரிய பணக்காரனாயிருந்தும் உலக நாடுகள் விருது கொடுக்க வீட்டு வாசலில் வரிசையாய் நின்ற போதும் தம் தொழில் அகிலமல்லாம கண்ட போதும் எந்த நிலையிலும் பிறருக்கு கொடுப்பதை நிறுத்தாத நீருற்றாக வாழ்ந்தவர். ஆளி பேரலை அன்னை தமிழகத்தை உலுக்கிய போது எத்தனையோ கைகள் உதவிக்கரம் நீட்டிய போது எங்கள் நாகப்பட்டினம் வரை நீண்ட கைகள் எது தெரியுமா? வீடு வாசல் இழந்து உடைமைகளை இழந்து குழந்தைகளை இழந்து திக்கு தெரியாமல் எங்கள் கடலோர பகுதி மீனவர்கள் வீதியில் நின்ற போது சுமார் 5000 வீடுகளை கட்டி கொடுத்து எந்த ஒரு ஆர்ப்பரிப்பும் இல்லாமல் எளிமையில் ஏகாந்தம் கண்ட எங்க சமல்கால வள்ளல் ரத்தன் டாட்டா அவர்கள். இந்த டாட்டா நகரில் உள்ள ஒவ்வொரு வீட்டிலும் ஒவ்வொரு செங்கலிலும் ரத்தன் டாட்டா அவர்கள் வாழ்ந்து கொண்டுதான் இருக்கிறார். கல்வியிலும் உழைப்பிலும் சிறந்த போதும், அறிவிலும் தொழிலிலும் உயர்ந்த போதும், செல்வத்திலும் மிகையிலும் மிகுந்த போதும், எந்த நிலையிலும் தன் நிலை மாறாமல் எளிமைக்கே பாடம் சொல்லிக் கொடுத்தவர் தான் ரத்தன் டாட்டா அவர்கள்.